பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று பொய்யை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான், இறைமறையிலே என்ன கூறுகிறான் என்பதை நாம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று ஆட்சியாளர்கள் அளவுக்கு அதிகமாக பொய் பேசியிருக்கிறார்கள், பொய் வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். அவர்கள் இதனுடைய பலன் என்ன, நல்ல பலனா கெட்ட பலன் ஏற்படுமா என்பது சிறிதும் அறியாமையினால் அறிந்து கொள்ளாததால் தன்னிற்கு வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ கொடுத்திருக்கிறார்கள், கொடுக்கவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது, அவர்களுக்கு அறியாமையில் அவர்கள் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் இன்னமா எக்ஸல்லாஹ மின் இபாதில் உலமா என்று அல்லாஹ் கூறுவான். அதாவது அல்லாவின் நல்லடியார்களில் அல்லாவுக்கு அஞ்சுபவர்களே அறிவாளிகள் என்று அல்லாஹ் கூறுவான். ஆனால் அத்தகைய அல்லாவின் அச்சம் ஏற்பட்டால் யாராவது இவ்வாறு பொய் வாக்குறுதிகளை கொடுப்பார்களா? பொய்யை பற்றி என்ன அல்லாஹ் கூறுகிறான் என்பதை இங்கே பார்த்துள்ளோம். குத்திலர் ஹர்ராசூன் அல்லதீனஹும் ஃபி கம்ரத்தின் சாஹூன் என்று 51வது அத்தியாயத்தில் 10-11 வசனங்களாக இந்த 20 வசனங்களையும் அல்லாஹ் கூறுகிறார். அதன் பொருள் என்னவென்றால், பொய் உரைப்பவர் அழிந்தே போவார். எங்கே அழிந்து போகிறார்? நன்றாக பொய் 10 வருஷத்துக்கு முன்னிலிருந்து பொய் பேசி வந்தவர் இன்னும் நன்றாகத்தானே இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். அதுபோல அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்களது மறுமையையும் மறந்தவர்களாக இருப்பார் என்பதும் அல்லாஹ் இந்த வசனத்தில் 2வது வரியிலே கூறுகிறார். அவர்களுக்கு இங்கே அழிவு இல்லை என்றாலும் நிச்சயமாக அழிவு உண்டு. அல்லாஹ் தன் வாக்குறுதியை மீற மாட்டான், மறக்கவும் மாட்டான். எனவே இவர்கள் மறுமையிலே படும் வேதனை நாம் எல்லாம் பார்க்கத்தான் போகிறோம். ஏனென்றால் இவர்கள் தலைவர்கள் மக்களுக்கு வேலை செய்ய வேண்டிய தலைவர்கள். இவர்கள் ஒரு சாராருக்காக இவர்கள் மிகவும் பாடுபடுகிறார்கள். மிக தவறான ஒரு செயல் அது. இவர்களை அல்லாஹ் மறுமையிலே முகக்கொண்டு பார்க்க மாட்டான், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதை இவர்கள் அறிகிறார்கள் என்று அறிய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு போதையிலே, ஒரு மயக்கத்திலே, புகழ் மயக்கத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் ஒரு சோதனை உண்டு. எனது சமுதாயத்தினருக்கு சோதனை என்னவென்றால் செல்வம்தான் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அத்தகைய செல்வத்தை இவர்கள் கண்டுவிட்டால் போதும், அதில் நிலைத்து விடுகிறார்கள். அதை தொடர்ந்து நாம் அதே தவறை செய்ய வேண்டும், பணம் தவறுதலாக ஈட்ட வேண்டும், மக்களிடையே கொள்ளையடிக்க வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும், நமது ஆடம்பர வாழ்க்கையில் சிறிதும் தவறு தடங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த பட்டம் பதவியை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இது அவர்களுடைய அறியாமையினால் ஏற்படும் விஷயம். எனவே இதை கண்டு நீங்கள் யாரும் மனம் மாறாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் அடையப்படும் வேதனை மறுமையிலே நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்திருக்கும் அன்று நியாய தீர்ப்பு நாளிலே பார்க்கத்தான் போகிறோம். அன்று அவர்களுக்கு நம்ம சொல்லப்போனால் அவர்களுக்கு நாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். ஏற்பார்களா? இன்று நம் சமுதாயத்தினரே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தவறாக சித்தரிக்கிறார்கள், தவறாக கண் பார்வையால் பார்க்கிறார்கள், பிறருக்கும் நம்மை தவறானவர்கள் என்பதாக எடுத்து கூறுகிறார்கள். நமக்கு பயம் ஏதும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவர், அல்லாஹ் பார்த்து கொள்வான். அல்லாஹ் எப்படி நாடி இருக்கிறோமோ அதுபடி நடக்கட்டும் என்று அல்லாஹ் மீதே நாம் என்ன செய்ய வேண்டும்? முழு நம்பிக்கையும் வைக்க வேண்டும். வல்லதே இந்த ஆமனுன்ற வார்த்தை, ஈமான் கொள்ளும் வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அது உறுதியாக நிலைத்து இருக்க வேண்டும். என்ன வேதனை நாம் இதெல்லாம் மறுமைக்கு சமீபமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே என்ன சங்கடங்கள் வந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் காப்பாற்றுவான், அல்லாஹ்விடம் சென்று விடுவோம் என்று நினைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம நேர் வழி தவறாமல் நேராக நாம் செல்லும் சக்தியை நமக்கு இருக்க வேண்டும் இருக்க வேண்டும். மேலும் இதை உங்களிடம் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆர்வப்படுத்த வேண்டும் நோக்கத்தில் இந்த குர்ஆன் வசனங்களை கூறுகிறேன். எனவே பொய் உரைப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, பொய்யானவர்களை பார்த்து நாமே மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவே இந்த பதிவை பகிர்கின்றேன். பகிர்வை கேட்ட பின் நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, இளைய வாரிசுகளுக்கு, சிறு இளைஞர்களுக்கு அதிகமாக எடுத்துரைங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.